சாயிராம். நம்மை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்ற நிலை நமக்கு வரும் பொழுதுதான் நம்மை சுற்றியுள்ள அனைவருமே நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நாம் நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தவறானவை கிடையவே கிடையாது. ஆனால் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வெகு நேரமாக நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என் பிரியமே. இதை அலட்சியப்படுத்தாமல் கேள். இது மிகப்பெரிய உண்மை. உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும் ரகசியம். ஆம் என் குழந்தா, கவலையிலே காலத்தை கழித்து விடாதே. யார் உனக்கு என்ன துரோகம் செய்தாலும், என்னதான் கெடுதல் செய்தாலும் அதை மௌனமாக கடந்து சென்று விடுவதுதான் புத்திசாலித்தனம் என் பிரியமே. அவர்களை யாராலும் மாற்றவோ திருத்தவோ முடியாது என்பதை மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். காரணம் என்னவாக இருக்கும் என்று நீ யோசிக்க ஆரம்பித்தால் அதற்கும் காரணம் இருக்கிறது என் பிரியமே. அவர்களின் படைப்பே அப்படித்தான். ஆம் என் குழந்தா, அவர்களின் படைப்பே அப்படித்தான். வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று ஒட்டுமொத்தமாக உன்னுடைய வாழ்வையே வெறுத்து விடாதே என் பிரியமே. வாழும் வாழ்க்கையில் உன்னை விரும்பும் சிலருக்காக நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற முடிவை தீர்மானமாக மனதில் வைத்துக்கொள். வாழ்க்கையே வெறுத்து போன உனக்கு இந்த உலகமே பிடிக்காமல் போகலாம், உலகமே பிடிக்காமல் போகலாம். ஆனால் உன்னை நேசிக்கும் சிலருக்கு உலகமே நீதான் என்பதை ஏன் எப்பொழுதுமே மறந்து விட்டு கொண்டே இருக்கிறாய்? மறந்து விடாதே என் பிரியமே. உன்னை நேசிக்கும் சிலருக்கு உலகமே நீயாகத்தான் இருக்கிறாய். உன்னுடைய நிலை உயர்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, உன்னுடைய குணம் மாறாமல், பழகிய விதமும் மாறாமல் நடந்து கொள்வதுதான் மிக சிறந்த பண்பு என்பதை புரிந்து கொள். உன்னுடைய நிலை என்னவாக இருந்தாலும் நீ நீயாகவே இருக்க கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் மாறட்டும், நீ உண்மையை மட்டும் பேச கற்றுக்கொள். உண்மையாக மட்டுமே இருக்க கற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய கௌரவத்தை பாதுகாக்கும் செயலாகவே இருக்கும். நீ எந்த நிலையில் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் உனக்கு ஆதரவாக இருந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே என் பிரியமே. அதுதான் நீ வாழும் வாழ்க்கைக்கான மரியாதையாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, கவலையிலேயே காலத்தை கழித்து விடாதே. எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டுமே இருந்து கொண்டு என் வாழ்வில் வேதனைகளை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஏன் வருந்திக் கொண்டே இருக்கிறாய்? அப்படி நீ வருத்தமடைவதால் உன்னுடைய கவலையும் கண்ணீரும் மாறப்போகிறதா என்ன? உன்னை பற்றி சிறு யோசனை கூட இல்லாதவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில், அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதில் உன்னுடைய நேரத்தை ஏன் வீணடித்துக் கொண்டே இருக்கிறாய்? அதனால் உனக்கும் அவர்களுக்கும் ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதே இல்லை. எந்த நன்மையும் கிடைக்கப் போவதே இல்லை என்பதை புரிந்து கொள். அழகான வாழ்வு என்பது ஆடம்பரமாக வாழ்வது கிடையாது என் பிள்ளையே. அன்பையும் அமைதியையும் சார்ந்ததுதான் உன்னுடைய அழகான வாழ்வும் நிம்மதியான வாழ்க்கையும். அந்த அழகான நிம்மதியான வாழ்வே உனக்கு முக்கியம் என்பதை தீர்க்கமாக நம்பு. நேர்மை என்பது மிக மிக விலை உயர்ந்ததுதான். அதை நீ கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதே என் பிள்ளையே. அது அவர்கள் தவறு கிடையாது, உன்னுடைய தவறுதான். எப்பொழுதுமே தேவையில்லாதவர்களிடம் அந்த நம்பிக்கையையும் நேர்மையையும் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறுதானே. எப்பொழுதுமே மற்றவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்காதே.
எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே போதும். நிச்சயமாக ஏமாற்றத்தை முழுவதுமாக தவிர்த்து விடலாம் என் பிள்ளையே. கவலைப்பட்டு கொண்டே எப்பொழுதும் காலத்தை, உன்னுடைய பொன்னான காலத்தை கழித்து விடாதே. அதைதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உனக்காக வாழ்வு முழுவதும் உன் மீது தவறே இருந்தாலும் கூட உன்னை மற்றவரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவர்தான் உன்னுடைய உண்மையான உறவு என்பதை புரிந்து கொள். ஏமாறாமல் இருப்பது பெருமையே இல்லை என் பிரியமே. வாழ்க்கையில் எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தாலும் கூட யாரையும் ஒருபோதும் ஏமாற்றாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான், அப்படி வாழ்வதுதான் உண்மையில் பெருமையிலும் பெருமை. உண்மையான அன்பில் சட்டென விலகுதல் என்பது அத்தனை சுலபமே கிடையாது. அதை புரிந்து கொள் என் பிரியமே. அன்பு என்ற பெயரில் நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். அவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு தான் கேட்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது என் பிரியமே. தவறை உணர்ந்து அதை உன்னுடைய நடத்தையில் மாற்றி காட்டுவது மிக மிக சிறந்த புத்திசாலித்தனமான செயலாகவே இருக்கும். மன்னிப்பை வார்த்தைகளில் கேட்பதை காட்டிலும், வார்த்தைகளால் மன்னித்துவிடு என்று சொல்வதை காட்டிலும், அந்த தவறு மீண்டும் நடக்காமல் நம் நடத்தையில் அதை மாற்றி காட்டுவது மிக மிக மேலானது என் பிரியமே. என் அன்பு பிரியமே, எண்ணங்கள் எப்பொழுதுமே சுமையாக மாறுவதே கிடையாது. தேவையற்ற எண்ணங்களே சுமையாக மாறிவிடுகிறது. தேவையற்ற எண்ணங்களை ஒருபோதும் உனக்குள் அனுமதிக்காதே என் பிரியமே. எப்பொழுதுமே தேவையில்லாமல் சிந்தனை செய்யாதே. பிறகு வாழ்வே சுமைகளும் சோகங்களும் மட்டுமே நிறைந்ததாக மாறிவிடும். நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. கஷ்டம் வந்துவிட்டால் கண்கலங்கி நின்று விடுகிறாய். ஆம் என் குழந்தா, கண்கலங்கி நின்று விடுகிறாய். கண்ணீரை துடைத்து அந்த கஷ்டத்திலிருந்து யாராவது மீட்டுவிட்டால் அந்த கஷ்டத்தையும் நீ மறந்து விடுகிறாய். ஆம் என் குழந்தா, கஷ்டத்தை போக்கியவர்களையும் மறந்தே விடுகிறாய். கஷ்டங்களை இறைவனிடம் சொல்லும் பொழுது இருக்கின்ற பக்குவம், சந்தோஷத்தின் போது அவருக்கு நன்றி சொல்லவும் இருந்துவிட்டால், அந்த பக்குவம் அப்பொழுது உனக்கு இருந்துவிட்டால் உனது வாழ்வு எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்கும் என் பிரியமே. எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய காலத்தை தேவையில்லாமல் வீணடித்து விடாதே. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமே கிடையாது. அது உயர்ந்த பண்பு கொண்டவர்களின் தனித்துவமான அடையாளம் என்பதை புரிந்து கொள். எல்லா மனிதர்களிடமும் எதிர்பார்ப்பது மிக மிக தவறு என் பிரியமே. உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது நீ இருக்கும் இடங்களை பொறுத்து அமைவதே கிடையாது. உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் அமைகிறது உன்னுடைய மகிழ்ச்சி. எனவே யாரோடு நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களோடு நீ இருக்கிறாய் என்பதை சிந்தனை செய்து பார். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அப்படியே நல்லவர்களாக நம்பி விடாதே, நம்பி ஏமாந்து விடாதே. எனவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், எந்த விதமாக உன்னோடு பழகுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். நீ யாரோடு இருக்க வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் வாழ்வை மகிழ்ச்சியாக உன்னால் வாழ முடியும். என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கிக்கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம், தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும்.
தைரியமாக இரு, அகங்காரத்தோடு இருக்காதே. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அழகான மலர்களும் அன்பான விலங்குகளும் சூழ்ந்த அடர் வனத்தில் நெடுங்காலமாக ஆன்மீக தவம் புரிந்து கொண்டு ஞானியான துறவி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை காண மக்கள் விரும்பினாலும் முற்றும் துறந்தவரான அவர் ஊர் வாழ்க்கையை விரும்பாததினால்தான் யாரையுமே காண விரும்பாமல், யாரையுமே சந்திக்க பிடிக்காமல் சிந்தனை முழுவதும் சிவனே என்று வாழ்ந்து வந்தார் அந்த துறவி. ஆனாலும் அவரின் தவ வலிமையால் அவரின் புகழ் எப்படியோ மக்கள் எல்லாரிடமும் பரவியது. அவரின் பெயரே வனத்துறவி அப்படின்னு ஆனது. அந்த வனத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஊரில் வசித்து வந்தான் ஒரு இளைஞன். இறை சிந்தனை மிகுந்து துறவியாகும் ஆர்வத்தில் இருந்தான் அந்த இளைஞன். வனத்துறவியை பற்றி கேள்விப்பட்டு அவரையே தன்னுடைய குருவாக ஏற்க விருப்பமும் கொண்டான் அந்த இளைஞன். வனத்திற்கு சென்று துறவியுடன் தங்கினான். அவர் பாராமுகம் காட்டினாலும், அந்த இளைஞனை பார்ப்பதே அவர் தடுத்து நிறுத்தினாலும் கூட அவருக்கு தேவையான சேவைகளை செய்து அவரின் மனதில் இடம் பிடித்தான் அந்த இளைஞன். இருவரும் குருவும் சீடனுமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ஆன்மீக வாயிலாக குருவுடன் ஒத்துப்போன இளைஞனால் தான் பிறந்த இனத்தின் மீது கர்வம் கொண்டிருந்த துறவியையும் பிறரை அவர் தாழ்வாக நினைப்பதையும் அவனால் ஏற்றுக்க முடியவே இல்லை. எப்படியாவது தனது குருவின் உயர்வு தாழ்வு எண்ணத்தை, அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தான் அந்த இளைஞன். அதற்கான நாளும் நெருங்கியது. ஒரு முறை துறவிக்கு ஈசனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் பிறந்து, அதற்காக துறவியும் இளைஞனும் காட்டை விட்டு வெளியேறி ஒரு ஊர் பக்கமாக போய் ஈசனை வணங்கலாம் அப்படின்னு புறப்பட்டாங்க. வழியில் பிறரிடம் பிச்சை கேட்டு வாங்கி அதை தான் உணவாகவே அருந்தி கொண்டிருந்தாங்க. அப்போதும் கூட உயர்வானவர்களை பார்த்தே பிச்சை வாங்கி உண்டார் அந்த துறவி. அதை கண்டு இளைஞன் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஒரு இடத்தில் 2 பாதைகள் பிரிந்தது. எந்த திசையில் செல்லலாம் அப்படிங்கிற இருவருக்குமே தெரியவில்லை. 2 பேத்துக்குமே ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. தோராயமாக ஒரு பாதையை தேர்வு செய்து 2 பேருமே சென்றாங்க. ஆனால் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையாக இருந்தது. வன விலங்குகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் பசி, களைப்பு, சோர்வு எல்லாமே ஏற்பட்டது. உணவருந்த ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு 2 பேருமே ஏக்கத்தோடு அங்கும் இங்கும் பார்த்தாங்க. ரொம்பவே களைப்பு மிகுதியில் ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கி 2 பேருமே உட்கார்ந்தாங்க. அப்போ அங்கு விலங்குகளை வேட்டையாட வந்த ஒரு வேடன் இருவரையும் பார்த்து, இந்த அடர்ந்த காட்டில் எப்படி நீங்க சிக்கினீங்க அப்படின்னு கேட்டான் அந்த வேடன். விவரம் அறிந்து கொண்ட வேடன் துறவியையும் இளைஞனையும் தன்னுடைய குடிலுக்கு அழைத்து சென்றான். இளைஞன் ரொம்பவே உற்சாகமா போனான். ஆனா துறவி வேண்டா வெறுப்பாகத்தான் உடன் சென்றார். ஏனென்றால் வேடன் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது துறவிக்கு நல்லாவே தெரியும். பசி மயக்கத்தில் இருந்த துறவிக்கும் இளைஞனுக்கும் வேடனின் மனைவி சூடான உணவை பரிமாறினாங்க. நன்றி உணர்வோடு அந்த இளைஞன் அந்த உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க, துறவி மட்டும் வேறு வழியே இல்லாமல் வேண்டா வெறுப்பாக அந்த உணவை உண்டார். பசி தீர்ந்ததும் சரியான பாதையில் அவர்கள் இருவரையும் வேடன் அனுப்பி வைத்தான். செல்லும் வழியில, என்ன இளைஞனே, உன்னுடைய பசி தீர்ந்ததா அப்படின்னு கேட்டார் குரு. உடனே அந்த இளைஞன், குருவே, அற்புதமான ருசியோடு அருமையான வெல்லம் போன்ற உணவு அப்படின்னு பதிலளித்தான் அந்த இளைஞன் தன் குருவை பார்த்து. உடனே குரு, பசியில உனக்கு ருசி கூட தெரியல, வேட்டையாடிய உணவை கொண்டு சமைத்ததோ என்னவோ நல்லாவே இல்லை, துர்நாற்றம், முகம் சுளித்தபடி இருந்துச்சு அந்த உணவு, அதை போய் வெல்லம் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றியே அப்படின்னு அந்த துறவி கேட்டாரு. பசிக்கு உணவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இழிவாக பேசாமல் இருக்க துறவிக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டான் அந்த இளைஞன். துறவி மீண்டும் பேச துவங்கினார். சரி, நீ சாப்பிட்ட உணவை வெளியேற்று. அது வெல்லமாக வருகிறதா, வேறு ஏதாவது வாரி வருகிறதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. குருவின் கட்டளையை மீறாத சீடனாய் அந்த இளைஞன் மூச்சையெல்லாம் இழுத்து பிடித்து உண்ட உணவின் சிறு பகுதியை வெளியேற்றினான். அப்போ துறவி அதிர்ந்தே போனார். காரணம்,
வெல்லம் கலந்த பாயசமாக வந்தது அந்த உணவு. உடனே அந்த இளைஞன் சொன்னா, குருவே பார்த்தீங்களா, நான் சொன்னது சரிதானே அப்படின்னு இளைஞன் சொன்னா. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக துறவியும் வாந்தி எடுத்தார். ஆனால் அவர் வாயிலிருந்து அவர் சொன்ன மாதிரியே துர்நாற்றத்தோடு உணவு வந்தது. அந்த இடத்தையே அசுத்தமாக்கியது அவர் எடுத்த வாந்தி. இதை பார்த்த இளைஞன், குருவே, உங்களோட மனசில் இருந்த அகங்காரமே இப்படி வெளியே வந்திருக்கிறது. வேடனை பசி தீர்க்க வந்த சக மனிதனாக நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் இழிவான மனிதனாக பார்த்தீங்க. அதுதான் உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மிகப்பெரிய குறை அப்படின்னு அந்த இளைஞன் குருவை பார்த்து சொன்னான். குரு அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தினார். அந்த நிமிடத்திலிருந்து எல்லாரையுமே சக மனிதர்களாக பார்க்க துவங்கினார் அந்த குரு. குருவுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தான் அந்த இளைஞன். யார் மனதிலும் அகங்காரத்திற்கு இடம் இருக்கவே கூடாது. அகங்காரத்திற்கு இடம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகிவிடும். அகங்காரத்தை முதலில் நம் மனதிலிருந்து ஒழித்து எறிந்துவிட்டால் வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? கீழே குனிந்து உன்னுடைய பாதை எப்படி இருக்கிறது, அந்த பாதையில் நீ எப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கூட பார்த்திருக்க மாட்டாய். அந்த முட்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அந்த முட்கள் உன் காலை பதம் பார்த்ததால்தான் நீ உன்னையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய், உன் வாழ்க்கை பாதையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். முட்கள் குத்தினது சிறிய வழியாகத்தான் இருக்கும். ஆனால் நீ கவனித்து உன் வாழ்க்கையையும் உன் வழியையும் சென்றால்தானே வெற்றியை அடைய முடியும். நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ உன் வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம், இனியும் உன் வாழ்வில் நடக்கலாம். ஆனால் அதை நீ எப்படி பார்க்கிறாய், எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய வெற்றிக்கான வாழ்க்கை. உன் வாழ்க்கையும் ரகசியமும் அதில்தான் அடங்கியிருக்கிறது. எது நடந்தாலும் என்னதான் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தாலும் அதை நேர்மறையாகவே எடுத்துக்கொள். நேர்மறை சிந்தனையோடு அதை வைத்துக்கொள். எதிர்மறையை மறந்தும் கூட செயலிலோ எண்ணத்திலோ செய்ய நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஏதாவது தவறு செய்துவிட்டால் தவறு செய்துவிட்டோம் என்று ஒற்றுக்கொள்ள பழகிக்கொள். தவறு செய்துவிட்டோமே, அந்த தவறை திருத்தி அதிலிருந்து எப்படி மீள்வது, அந்த தவறை மீண்டும் செய்யாமல் எப்படி இருப்பது என்பதற்கான அத்தனை வழிகளையும் சிந்தித்து கொண்டே இரு. அதை விட்டுவிட்டு உன் தவறை உண்மையாக்குவதற்கு நான் செய்த தவறு இதனால் தான் செய்தேன் என்று அதற்காக ஒத்து ஊதுவது எல்லாமே மிக தவறான செயலாகவே இருக்கும். தவறு செய்தால் அதை ஒற்றுக்கொள்ள பழகிக்கொள். மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வழிகளையும் யோசித்து யோசித்து அதன்படியே வாழ துவங்கு. உன் வாழ்வு சொர்க்கமாகவே இருக்கும். அப்படி செய்த தவறை உணராமல் மூடி மறைக்க வேண்டும் என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது மிக மிக கடினமான செயலாகத்தான் இருக்கும். முன்னேறுவது மிக மிக கடினமே. நீ தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளும் பொழுது உன் மனம் அந்த நிமிடம் வலிக்கத்தான் செய்யும். அந்த வலியை பொறுத்துக்கொள். நிதானமாக இருக்க பழகிக்கொள். அப்படி இருந்து பார். உன் வாழ்க்கையில் உனக்கு பிரகாசமான எதிர்காலம் உன் கண்களுக்கு தெரியும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை மிக தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு சாதகமாகவே அமையும். எது வந்தாலும் வருத்தப்படாதே, மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே, கண்ணீர் சிந்தாதே. எது நடந்தாலும் நாம் செய்ததுதான் குற்றம் என்று உன்மேல் பழி போட்டு கொள்ளாதே. உன்னையே தாழ்வாக நினைத்து கொள்ளாதே. உன்னுடைய துன்பத்தை கஷ்டத்தையே பெரியதாக நினைத்து கொண்டு இன்பத்தை மறந்துவிடக்கூடாது. நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உனக்கான அதிர்ஷ்டமான நேரமும் உனக்கான ஆச்சரியங்களும் நிறையவே காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு.
கஷ்டம் வந்துவிட்டதே, கஷ்டத்தோடே வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறதே என்று கஷ்டத்தை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் சந்தோஷமே உன்னை நெருங்கினாலும் கூட அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு வழியும் உன் கண்களுக்கு தெரியாது. சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நகர்த்துவதற்காகத்தான், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த சறுக்கல் நம் வாழ்வில் வந்திருக்கிறது. இது நாள் வரை நாம் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நம் வாழ்வில் ஏற்றமான காலம் நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. அதற்காகத்தான் இந்த சறுக்கல் வந்திருக்கிறது என்று எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான ஏற்றமான காலம் ஆரம்பமாகும். நான் அதை துவக்கி வைப்பேன். உன் மனம் தடுமாறுகிறது. எப்பொழுதுமே அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய மனம். அந்த மனதை, அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதை எப்படி அடக்கி நிலை கொள்ள செய்வது என்பது நீ கேட்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன் மனதை அடக்குவதற்கு வழி என்ன சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரிகிறது.